ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த கிச்சன் லைட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு டேஸ்டியான பால் கொழுக்கட்டை ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். பச்சரிசி மாவு ஒரு கப் எடுத்துருக்கேன். நான் வீட்டிலே அரைச்சி ரெடி பண்ண மாவு. நீங்கள் வீட்டிலே அரைச்சி இது மாதிரி ரெடி பண்ணிங்க. அப்படி அரைக்க முடியலன்னா கொழுக்கட்டை மாவு, இடியப்ப மாவு பேக்கெட்டில் விற்குது, அது மாதிரி நீங்கள் வாங்கி செஞ்சுக்கலாம். இப்போது பச்சரிசி மாவை ஒரு கப் அளவு எடுத்துக்கலாம். தேங்காய் துருவி வச்சுருக்கேன், ஒரு 1/4 கப் அளவு எடுத்துக்கலாம். நெய் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். சால்ட்டு தேவையான அளவு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் சுடு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி, சூடாக இருக்கும், அதனால் ஸ்பூன்லேயே நல்லா கிளறி விட்டுடலாம். சூடு ஆறினவுடனே நம்ம கை விட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ சூடு கொஞ்சம் ஆறி இருக்குது, நம்ம கை விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். கை பொறுக்கிற அளவு தான் இருக்குது. நம்ம கொஞ்சம் சூடாக பிசைஞ்சால் நல்லா சாஃப்டாக இருக்கும் கொழுக்கட்டை. நல்லா சேர்ந்து பிசைஞ்சிக்கலாம். நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். சாஃப்டாக ஒரு 5 நிமிஷம் அப்படியே நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். நம்ம அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் அரிசி மாவை. இது திக்னஸ்க்காக நம்ம ஊற்றுறதுக்கு ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போது நம்ம கொழுக்கட்டையை உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ சின்ன சின்னதாக பால்ஸ் மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ குட்டி குட்டியாக பிடிச்சா தான் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி பிடிச்சி வச்சாச்சு. இப்போ கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சாச்சு. இப்போ தேங்காய் பால் ஊற்றலாம். ஃபஸ்ட்டு பால் திக்கான பால் எடுத்து வச்சுட்டேன். இது கொஞ்சம் 2வது 3வது நம்ம அரைச்ச கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், அந்த பால் நம்ம ஊற்றிடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், ஏன்னா நம்ம உருண்டை போடும்போது அந்த தண்ணியெல்லாம் இழுத்துக்கும். கொதிக்க விடுறது இந்த தண்ணியில் தான் கொழுக்கட்டையை. அதனால் தண்ணி நல்லா சூடான பிறகு நம்ம கொழுக்கட்டையை போட்டுக்கலாம். தேங்காய் நல்லா கொதிக்குது பாருங்க. தண்ணி கொதிக்கும் போது தான் போடணும். கொதிக்கிறதுக்கு முன்னாடியே போட்டோன்னா எல்லாமே உருண்டெல்லாம் கரைஞ்சி போயிடும். இப்போது ஒரு உருண்டையாக நம்ம உள்ளே போட்டுடலாம். எல்லா கொழுக்கட்டையும் உள்ளே சேர்த்தாச்சு. 5 நிமிஷம் ஆகட்டும், உடனே கிளறி விடக்கூடாது. இந்த மாதிரி அகலமான பாத்திரம் வச்சா ஒன்றோடு ஒன்று ஒட்டாது கொழுக்கட்டை. இப்போ நல்லா கொதிக்குது பாருங்க. பொறுமையாக எல்லாம் நல்லா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா கிளறி. இப்போ 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் இது வேகட்டும். அப்போ தான் கொழுக்கட்டை நல்லா வெந்து வரும். இப்போ கேஸ் மீடியமான ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும், அப்படியே வெந்துட்டுருக்கட்டும். நல்லா வெந்து வந்திருக்கும். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச அரிசி மாவுலையும் அதை ஊற்றிடலாம். அரிசி மாவு ஊற்றினோடனே நல்லா திக்காகும்.
3/4 கப்பு அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். 1 கப் அளவு நம்ம அரிசி மாவு எடுத்தோம் இல்லையா, அந்த அளவுக்கு. உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை போட்டோட நல்லா கரைஞ்சி வரும். பொடி பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 1/2 ஸ்பூன் அளவு நம்ம போட்டுக்கலாம். வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்தாச்சு. இப்போ நம்ம திக்கான பால் எடுத்து வச்சுருக்கோம், ஃபஸ்ட்டு பால், அதை நம்ம ஊற்றிடலாம். இப்போ எல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த திக்கான பால் நம்ம ஊற்றின உடனே கொதிக்க விடக்கூடாது. கொதி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துடணும். இப்போ பாருங்கள், பால் ஊற்றி நல்லா பபுள்ஸ் வருது பாருங்கள். இது கொதிக்க விட்டுட்டா திரிஞ்சு போயிடும். இப்போ நம்ம எடுத்துடலாம், அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பவுலில் எடுத்துடலாம். பாருங்க, சூப்பராக டேஸ்டியாக பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பரான பால் கொழுக்கட்டை பாருங்க, சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் குட்டீஸ்க்குங்களாம் செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.